வாக்யஜ்ஞேன கல்பதாம். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விபூதி யோகத்தை அறிமுகப்படுத்தி முகவுரை சொல்லி அதனுடைய விஷய பிரயோஜனங்களையெல்லாம் நன்றாக சொன்ன பிறகு விபூதி யோகத்தினுடைய சுருக்கத்தை சொன்னார். விபூதி யோக சாரம், அதனுடைய பிரயோஜனமும் சொன்னார். அவிகம்ப யோகா பிரயோஜனம். அவிகம்ப யோகாங்கிறது மோட்சத்துக்கு இன்னொரு பேர். அவிகம்ப யோகா அதை எப்படி அந்த அவிகம்ப யோகத்தை அந்த மோட்சத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்கு ஈஸ்வர ஞானத்தை கொடுத்து ஈஸ்வர உபாசனை பண்ணினா அந்த ஈஸ்வர உபாசகர்களுக்கு பகவான் அத்வைத ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். குரு சாஸ்திர ரூபமாக இருந்து உபதேசம் பண்ணி அந்த அவிகம்ப யோகத்தை பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்கிறார் என்பது கருத்து. அர்ஜுனனுக்கு க்யூரியாசிட்டி ஜாஸ்தி இருக்குது, இன்னும் விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக வேண்டி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். பரம்பிரம்ம, நீயே மேலான பரம்பொருள், பரந்தாம மேலான இருப்பிடம், பவித்ரம், பரம்தாமங்கிறதுக்கு மேலான ஒளிங்கிறார், பரம் தேஜகான். பவித்ரம், பவித்ரம்னா தூய்மை, எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துறது, பாவங்களையெல்லாம் போக்குகின்றவன் அர்த்தம். பரபிரம்மஸ்வரூபமே, பேரொளியே, அனைத்தையும் தூய்மைப்படுத்துகின்றவரே, பரமம் பவான், தாங்கள்தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர், மேலானவர். புருஷம் சாஸ்வதம், சாஸ்வதம் புருஷம், யாண்டும் இருக்கின்ற மெய்ப்பொருள் நீரே. திவ்யம், திவ்யம்னா தெய்வீகத்தன்மையில் இருப்பவர், ஒளி பொருந்தியவர். திவிபவம்னா தேவலோகத்தில் இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் திவிபவம்னா உணர்வில் ஒளிர்பவர், உணர்வில் ஒளிர்பவர், உணர்வாய் ஒளிர்பவர் அப்படிலாம் சொல்லலாம். ஆதிதேவகாம், ஆதிதேவம் எல்லா தேவர்களுக்கும் முதன்மையானவர், அஜம் பிறவாதவர். விபும், விபும்னா எங்கும் வியாபித்திருக்கின்றவர். விசேஷேண பவதி சர்வத்திர இதி விபு. விபவனசீலம் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, ஆஹுஸ்துவாமிருஷய சர்வே தேவரிஷிர்நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ ப்ரவீஷி மே இதி சர்வே ரிஷயः ஆஹுஹு என்று எல்லாமே தித்தியா விபக்தி ஏகவச்சனம், இரண்டாம் வேற்றுமை ஒருமை. பரம்பிரம்மமாக, பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் இதி சர்வே ரிஷயः என்று உன்னை போற்றி புகழ்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ததா தேவரிஷி நாரதா, அப்படியே தேவரிஷியாகிய நாரதரும் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, அசிதா, அசிதான்னு ஒரு ரிஷி, தேவலஹா வியாசா, வியாசரே எழுதிக்கிறார். ஆக வியாசரும் அப்படி சொல்லுகிறார். ஸ்வயம் சைவ பிரவீஷிமே, தங்களை தாங்களே அவ்வாறு சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். அகம் பரம்பிரம்மாஸ்மி என்று தாங்களே சொல்லவும் செய்கிறீர்கள். தங்களை இவ்வாறு ரிஷிகளும் சொல்லுகிறார்கள், தாங்களும் தங்களை இவ்வாறு சொல்லுகிறீர்கள். அவர்களுக்கும் தெரியும் அந்த ஈஸ்வரனும் நானும் ஒன்றுங்கிற ஞானம் அவர்களுக்கும் உண்டு. நம்ம புரிஞ்சுக்கணும். மகான்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், நீங்களும் உங்களை அவ்வாறே சாஸ்திரங்களிலே உபதேசிக்கும் பொழுது அவ்வாறு சொல்லுகிறீர்.
அடுத்தது சர்வமேதத்ருதம் மன்யே என்மாம் வதசி கேசவ நஹி தே பகவன் வ்யக்திம் விதுர்தேவான தானவாः. ஹே கேசவ யத் மாம் வதசி ஏதத் சர்வம் ருதம் மன்யே. ஓ கேசவா, கிருஷ்ணா, எந்த ஒரு விஷயத்தை தாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ என்னிடம் இப்பொழுது, அவை அனைத்தையும் நான் முற்றிலும் சத்தியம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ருதம், அதாவது நீங்கள் சிறிதளவும் பொய் சொல்லவில்லை, முற்றிலும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, ஏதோ கற்பனைக்காக சொல்லவில்லை, நீங்கள் சொல்லுவதெல்லாம் முற்றிலும் உண்மை, வாஸ்தவம். பகவான் சொன்னதே திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறான். ஹே தே பகவன் தேவாக தானவாக வியக்திம் தே வியக்திம் நஹி விதுஹு. இந்த பகவன்கிறது அட்ரஸ் பண்ணுறான். ஹே பகவன், ஓ பகவானே. இதுக்கெல்லாம் நான் அர்த்தம் நிறைய சொல்லியாச்சு முன்னாடியே, அதனால் அதெல்லாம் நான் சொல்லலை இப்போது. ஆக தேவாக தானவாக, தேவாகன்னா தேவர்கள், தானவாகனா அசுரர்கள். நமே விது சுரகணாக பிரபவம் ந மகர்ஷயான்னு ஆரம்பிக்கிற போது, ஆக தானவாகனா ராட்சசர்கள், அரக்கர்கள், யாருக்கும் தெரியாது. அதான் மெட்டீரியலிஸ்ட் பீப்புளுக்கும் உண்மையான ஹாப்பினஸ் கிடையாது. அப்புறம் சென்ஸ் ப்ளஷரில் தர்மமாக அனுபவிச்சுன்னு இருக்கிறவனுக்கும் உண்மையாக பகவானை பற்றின மகிமையோ உண்மையான சந்தோஷம் கிடையாது. இவன் அக்கிரமம் பண்ணி கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி ஆனந்தப்படுறான். சிச்சுவேஷன், பீப்புள், இவங்களெல்லாம் டிபெண்ட் பண்ணி ஆனந்தப்படுறான். யார்? அக்கிரமம் பண்ணி மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறவன், பாவமெல்லாம் பண்ணுறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னா, நிறைய ஆசைப்பட்டு சுகம் அனுபவிக்கிறான், தர்மமாக அனுபவிக்கிறான். தர்மமாக அனுபவிக்கிறவனுக்கும் உண்மையான சுகம் தெரியாது. தர்மமாக புலன் இன்பம் அனுபவிக்கிறவனுக்கும் உண்மையான இன்பம் எதுன்னு தெரியாது. அதர்மமாக புலன் இன்பம் அனுபவிக்கிறவனுக்கும் உண்மையான இன்பம் எதுன்னு தெரியாது. இதுதான் விஷயம். தர்மமாக புலன் இன்பம் அனுபவிக்கிறவனுக்கு காலப்போக்கில் மனப்பக்குவப்பட்டு அவனுக்கு நிஷ்காமம் தர்மானுஷ்டானம் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? சுராக ந விதுஹு, தேவாக ந விதுஹு, தானவாக ந விதுஹு. ஹே பகவன், தே வியக்திம், உன்னுடைய ஸ்வரூபத்தை, இந்த இடத்துல வியக்திங்கிறது சங்கராச்சாரியர் பிரபவங்கிறார், விபூதியை, உனது விபூதியை, மகிமையை யாரும் அறிய மாட்டார்கள். ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. ஹே புருஷோத்தம, ஹே பூதபாவன, ஹே பூதேஷ, ஹே தேவதேவ, ஹே ஜகத்பதே. ஆத்மனா ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்த. துவங்கிறது முன்னாடி போடணும். துவம் ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்த. இதெல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். புருஷோத்தம, புருஷர்களுள் சிறந்தவனே, இதெல்லாம் கடைசியில் வரப்போகுது. அதாவது 15வது அத்தியாயத்துக்கு பேரே புருஷோத்தம யோகம். அங்கே பார்க்கலாம். புருஷோத்தம, புருஷோஷ உத்தமஹன எல்லாம் தூய உணர்வை தான் குறிக்கிறது. பூத பாவன, புருஷோத்தமங்கிறது சுத்த சைத்தன்யத்தை குறிக்கிறது. பூத பாவனைன்னா சகுண பிரம்மன் ஆயிடுறார். அதான் உயிர்கள் அனைத்தையும் தோற்றுவிப்பவர். உயிர்களுக்கான உடல்களையெல்லாம் தோற்றுவிப்பவரே, உடல்களிலே வாழ்கின்ற உயிர்களையெல்லாம் பாதுகாக்கின்றவரே. பூதேஷ தேவதேவ, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பவரே. இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவரே. இந்திரியங்கள், மனம் இவைகளுக்கெல்லாம் தலைவராக இருப்பவரே. ஜெகத்பதே, இந்த ஜகத்தின் தலைவரே, உலகத்தின் தலைவரே. துவம், நீ
ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்த, தாங்களே தங்களுடைய பெருமைகளை அறிவீர்கள். இப்போ தானே முதல்ல சொன்னார், நமே விதுசுரகுணா, என்னுடைய பிரபவத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள்னர். அதனால தான் சங்கராச்சாரியர் ஞாபகம் வச்சுட்டு வியக்திம்னு உடனே பிரபவம்னு போடுறார். எல்லாம் சங்கராச்சாரியருடைய மனசை பார்த்துட்டே இருந்தால் புரியும். எப்படி அங்கே உடனே பகவான் சொன்னார் நமே விதுசுரகணாக பிரபவம்னர், அந்த வியக்திம்னு உடனே பிரபவம்னு போட்டுன்னு விட்டார். வியக்தின்னா இண்டிவிஜுவல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வியக்தின்னா வெளிப்பட்டிருக்குன்னு அர்த்தம், இப்படி பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல வியக்தின்னா விபூதின்னு விட்டார், இறைவனுடைய வெளிப்பாடாகிய சிறப்புகள். அதனால் உங்களுக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும், வேதத்தில் சொல்லியிருக்கு. அவருக்கே அவரை பற்றி சரியாக தெரியுமோ தெரியாதோ, வேதத்தில் இருக்குது. நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, தன் பெருமை தான் அறியான்னு. கோ அத்தாவே தச கைஹ பிரவோச்சத் குத ஆஜாத்தா குத இயம் விசிருஷ்டி சோ அங்கவேத யதி வானவேத அப்படின்னு ருக்வேத சூக்தம், நாசதீய சூக்தம், வெரி பாப்புலர் சூக்தம். ஆட்டம் விசாரம் பண்ணுறவங்களாம் கூட இந்த சூக்தத்தை போட்டு வச்சுருக்காங்க. இன் ஓல்டன் டேஸ் தே ஹாவ் செட் அப்படின்னு போட்டு ஆட்டமிக் எனர்ஜியில் எழுதியிருக்காங்க இந்த ஸ்லோகத்தை எல்லாம், ருக்வேத மந்திரத்தை. ஏன்ஷியன் டேஸ் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அங்கவேத எதிவான வேத, இறைவன் இந்த படைப்புக்கு காரணம் என்று அவரே அறிவாரோ இல்லையோ. இதுக்கு பேரே நாசதீய சூக்தம்னு பேர். ரொம்ப அதாவது இந்த படைப்பை பற்றி இப்போ எல்லாம் பிக் பேங் தியரி அது இதெல்லாம் சொல்கிறான் பாருங்க, அதுக்கு முன்னாடியே அதை பற்றியெல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த சிருஷ்டியை குத ஆஜா தா குத இயம் விசிருஷ்டி, எங்கிருந்து இந்த படைப்பு வந்தது. ஆனால் அதெல்லாம் விஸ்தாரமாக இப்போ சொல்ல முடியாது, இப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அங்கே என்னென்னா வேதமே சொல்லுது, சஹ சோ அங்கவேத யதி வானவேத, அந்த இறைவனே இந்த படைப்பின் காரணமாகிய தன்னை படைப்புக்கு காரணம் என்று அறிகிறானோ இல்லையோ அப்படிங்கிறது.